இங்கிலாந்து வந்து ஐ ஃபீல் தே ஆர் பீக்கிங் அட் த ரைட் டைம். நான் நினைச்சேன் ஆக்சுவலி சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டு கஷ்டப்பட போறாங்கன்னு நினைச்சேன். பட் ஐ திங்க் ரபாடாவும் மகாராஜும் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வந்துட்டாங்க. வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு த ப்ரிவ்யூ ஸ்லாஷ் ரிவ்யூ ஆஃப் பல மேட்சுகள். நிறைய மேட்சஸ் வந்து டே அண்ட் நைட்டா போயிட்டு இருக்கனால ட்ராக்கே பண்ண முடியல. அந்த விதத்துல இந்த ஒரு வீடியோக்கு ஐ வெல்கம் காவ். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வெரி டயர்ட். ரொம்ப நாள் கழிச்சு லீக் மேட்ச்லாம் நடக்குதா? மேட்ச் இன்னொரு நாள் நிக்க வைக்கிறாங்களா? 3 டே மேட்ச் வயசாயிடுச்சு. வயசான காலத்துல போய் அம்பையரிங் பண்றதை விட்டு போய் விளையாடினா இதான் நடக்கும். பட் ஓகே, ஆமா. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். பட் ஐ ஸ்டில் அப்ரிஷியேட் த மோட்டிவேஷன். பட் ஸ்ட்ரெயிட் அவே வீடியோக்கு போயிடலாம். கவுஸ் ரிவ்யூ ஆஃப் கப்புள் ஆஃப் கேம்ஸ் ஜஸ்ட் டச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அப் சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் யூஎஸ்ஏ கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. நம்ம நினைச்சதோட ஒரு 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 நல்ல ஒரு மேட்சா தான் அமைஞ்சது. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து 18 ரன்ஸ் வித்தியாசத்துல தான் இன்ஃபேக்ட் வின் பண்ணாங்க. ஒரு ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச். சவுத் ஆப்பிரிக்கா 194 அடிச்சாங்க அவங்களோட 20 ஓவர்ல. இட் வாஸ் அ வெரி குட் டோட்டல். நல்ல பாசிட்டிவ்ஸ் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. ஏன்னா அந்த ஒரு டாப் ஆர்டர் ஃபயர் ஆச்சுல்ல. கண்டிப்பா. சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல பேட்டிங் விக்கெட்ல ஆடுறாங்க. அதுக்கேத்த மாரி குவின்டன் டெகாக்கும், மார்க்ரமும் கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சாங்க. ஐ தாட் தே எண்டட் தி இன்னிங்ஸ் வெரி வெல். ஏன்னா அந்த எண்டுல அந்த புஷ் சப்போஸ் இருந்திருக்கலன்னா, மேபி யுஎஸ்ஏ கொஞ்சம் கிட்ட வந்திருக்கலாம். யுஎஸ்ஏவும் அதுக்கு போட்டி போட்டுன்னு ஆடுனாங்க. ப்ரிவ்யூலயே நம்ம சொல்லியிருந்தோம், அவங்க கம்பீட் பண்ணாலே அவங்களுக்கு பெரிய போனஸ், பெரிய பிளஸ் டேக் அவே ஃப்ரம் திஸ் டோர்னமெண்ட்ன்னு. கம்பீட்லாம் இல்லங்க. ட்ரிமெண்டஸா ஆடுனாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு எலைட் டீம் மாரி தான் ஆடுனாங்க. ஸோ அந்த விதத்துல யுஎஸ்ஏ எவ்ரிதிங் டிக் மார்க். நீ சொன்ன ஆக்சுவலி இட் வாஸ் ஆக்சுவலி ஒரு கேம் ஆஃப் ஜஸ்ட் a few differences தான். என்னன்னா நீ சொன்ன அந்த சவுத் ஆப்பிரிக்காக்கு டுவர்ட்ஸ் த எண்ட் கிளாசன் அண்ட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அடிச்சதுனால தான் அந்த ஒரு ஃபைனல் பூஸ்ட் கிடைச்சது. 194க்கு போனாங்க. இன்னொரு பக்கம் யுஎஸ்ஏ க்ளோஸா வந்தாங்க. 170 எவ்வளவு அடிச்சாங்க? 170 176. 176 அடிச்சாங்க. ஒரு ஆரன் ஜோன்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரன்ஸ் அடிச்சிருந்தா கேம் க்ளோஸா போயிருக்கும் கௌர். ஏன்னா ஆரன் ஜோன்ஸ் தான் மெயின் அவங்களுக்கு. அவரு வந்து 0ல அவுட் ஆனாரு. வெராஸ் அவரு மட்டும் ஒரு ஒரு ஸ்லைட்டா எக்ஸ்ட்ராவா ஒரு 15, 20 ரன்ஸ் அடிச்சிருந்தாருன்னா மேட்ச் செம்ம க்ளோஸா போயிருக்கும். அஃப்கோர்ஸ் சவுத் ஆப்பிரிக்கன் பாண்ட் ஆண்ட்ரியஸ் கோஸ் அவரு வந்து 80 அடிச்சாரு. நல்ல தொடக்கம் கிடைச்சது. இன்ஃபேக்ட் ஸ்டீவன் டெய்லர் அண்ட் ஆண்ட்ரியஸ் கூஸ் நல்ல ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் அப் ஃப்ரண்ட் வந்தது. நல்ல அடித்தளம் போட்டாங்க. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல 53 அகைன்ஸ்ட் அ ஃபார்மிடபிள் சவுத் ஆப்பிரிக்கா பேஸ் bowling அட்டாக் வித் த லைக்ஸ் ஆஃப் உனக்கு ஒரு ரபாடா, மார்க்கோ யான்சன் போட்டாரு, மகாராஜ், நாக்கியா, இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிக் நேம்ஸ் அகேன்ஸ்டா இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது சரியான ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டிங்கா இருக்கும்ல. கண்டிப்பாங்க. அந்த ஸ்டீவன் டெய்லர் பயங்கரமா ஆடுனாரு. நியூ பால்ல ஒரு 6 அடிச்சாரு. நான் பார்த்தேன் அத. டபாக்குன்னு லெக் சைட்ல தூக்கி விட்டாரு. மினி கேல் மாரியே இருக்காரு பார்க்கறதுக்கு. செம்ம ஆளு, செம்ம கட்டையா அப்படியே மஸ்குலரா இருக்காரு. நான் நினைச்சேன் ஆக்சுவலி சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டு கஷ்டப்பட போறாங்கன்னு நினைச்சேன். பட் ஐ திங்க் ரபாடாவும், மகாராஜும் எக்ஸ்பீரியன்ஸ கொண்டு வந்துட்டாங்க. டூ த ஃபோர் எடுத்துன்னு வந்து அவங்களோட ஸ்பெல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் ஏன் அவ்ளோ இம்பார்ட்டன்ஸ்ன்னு. 2 பேருமே அண்டர் 6 கான்ட்ரிபியூட்டிங் 4 விக்கெட்ஸ். அங்க தான் ஐ திங்க் சவுத் ஆப்பிரிக்கா ஹேட் தி எட்ஜ் ஓவர் யுஎஸ்ஏ. அண்ட் யுஎஸ்ஏக்கு பாவங்க வேற எந்த பேட்டர்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. நிதிஷ் பெருசா அடிக்கல. ஆரன் ஜோன்ஸ் அவங்க கேப்டன், அந்த பிக் ஷாட் ஸ்பின்னர்ஸ் அவர் தான் அடிப்பாரு. அவருக்கு டக் அவுட்ல அவுட் ஆயிட்டாரு. ஸோ பட் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் சக்சஸ் ஸ்டோரி. அதுதான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப்ல இந்த அளவுக்கு குவாலிஃபை ஆகி, ஐ திங்க் யாரு பாகிஸ்தானுக்கு அஹெடா குவாலிஃபை ஆகி சவுத் ஆப்பிரிக்காவோட கம்பீட் பண்றாங்கன்னா பிக் பிக் டேக் அவே ஃப்ரம் யுஎஸ்ஏ. அப்சல்யூட்லி, அப்சல்யூட்லி. ஐ திங்க் ஒன் ஆஃப் த பிரைட் ஸ்பார்க்ஸ் இந்த ஒரு வேர்ல்ட் கப்ல யாருன்னு பார்த்தா என்ன கேட்டா யுஎஸ்ஏ தான் சொல்லுவேன். பட் மூவிங் ஃபார்வர்ட், இன்னைக்கு காலையில இன்னொரு மேட்சும் நடந்தது. வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இங்கிலாந்து. அன்பீட்டனா வெஸ்ட் இண்டீஸ் இந்த ஒரு மேட்சுக்கு முன்னாடி வந்தாங்க. இன்னொரு பக்கம் இங்கிலாந்து ஸ்கிராச்சியா வந்தாங்க. ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப தடுமாற்றம். குவாலிஃபை ஆவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கட்டத்துல இருந்து எப்படியோ ஆஸ்திரேலியாவோட ஹெல்ப் கிடைச்சு குவாலிஃபை ஆனாங்க. பட் இந்த மேட்ச்ல காமிச்சாங்கக்கா அவங்க வந்து ஏன் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அப்படின்ட்டு. வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் இன்ஃபேக்ட் பேட்டிங் ஆனாங்க. 180 போட்டாங்க. ஐ தாட் இட் வாஸ் இன்னும் பிலோ. ஜாஸ்தி அடிச்சிருக்கலாம். இன்னும் ஜாஸ்தியா? எஸ், எக்ஸாக்ட்லி. டெஃபினெட்லி ஒரு கட்டத்துல வந்து தே வர் க்ரூசிங் அலாங். ஒரு 200 ஈஸியா போக முடியும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு பாத்ல தான் போயிட்டு இருந்தாங்க.
பட் லாஸ்ட் நான் பார்த்தேன். நான் அந்த மேட்ச் கமெண்ட்ரி பண்ணேன். லாஸ்ட் ஒரு 3-4 ஓவர்ஸ் சரியான ஒரு கம்பேக், புல் பேக் பை நம்ம அதில் ரஷீத், சாம் கரன் அண்ட் ஜாஃப்ரா ஆர்ச்சர். 3 பேருமே சூப்பரா போட்டாங்க. அந்த ஒரு லாஸ்ட் 3-4 ஓவர்ஸ் தான் வந்து இன்ஃபாக்ட் அந்த ஒரு பிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒரு 200 டோட்டல் அண்ட் ஒரு 180 இருந்தது. பட் ஐ திங்க் எஸ், வெஸ்ட் இண்டீஸ் வந்து பேட்டிங் ஓரளவுக்கு ஃபயர் ஆச்சு. பட் அதே தப்பு அதே தப்பு ஏன் ஏங்க தப்பு? ஓபன் மெக்காய் பயங்கரமா போட்டு இப்பதான் ஆ, நம்ம ப்ரிவியூல தான் பேசினோம். மறுபடியும் போயும் ஆல்ரவுண்டர்ஸ் ஆடினீங்கன்னா எப்படி ஜெயிக்க முடியும்? அவங்களே ஆக்சுவலி ஒரு absolute. தப்பு பண்ணாங்க. சவுத் ஆப்பிரிக்காவும் அந்த தப்பு பண்ணாங்க. அவங்க ஜெயிச்சதுனால தெரியல. பாட்மேன் ஓட்னில் ஆ அவர் பயங்கரமா ஆடல. போட்டு இருக்கிற போலரை டிராப் பண்ணிட்டாங்க. இவங்களும் புரிஞ்சுக்கவே முடியல. அதான் சில வாட்டி இல்ல இந்த மேட்ச் அப்ஸ் இந்த காம்பினேஷன்ல இல்ல ஐ திங்க் சிம்பிள் பிளெயினா சம்டைம்ஸ் நம்ம கண்ணுக்கு எதிர இங்க இருக்கும் ஆன்சர். இத முடிச்சா ஓவர் அது தெரியாது. சுத்தி 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 பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு கேஸ் தான் இதுன்னு எனக்கு தோணுது. அப்சல்யூட்லி கரெக்டா சொன்னா. ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து எனக்கு வந்து இந்த மேட்ச்ல என்ன தெரிய வருதுன்னா, இந்த அளவுக்கு ஒரு இங்கிலாந்து ஐ மீன் இங்கிலாந்து எப்பயுமே அதிரடியா ஆடுவாங்க. பட் ஒரு 18 ஓவர்ஸ்ல 180 குடுக்குறாங்கன்னா, தென் தட் பவுலிங் அட்டாக் இஸ் ஸ்ட்ரக்லிங் தான் அர்த்தம். நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஒரு பவுலிங் அட்டாக் நியூ பால் வந்து அந்த ஒரு பைட்டே இல்ல. ஒரு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர் இல்ல. ஆண்ட்ரே ரசல் வந்து உனக்கு வந்து பவர் பிளேல வந்து பவுலிங் போடுறாருன்னா, தென் தேர் இஸ் சம்திங் ராங். போதாத குறைக்கு அல்சாரி ஜோசப்பும் வந்தா ஆஹா! ஓஹோலாம் போடுற மாரி தெரியல எனக்கு. சோ அங்க தான் வந்து தே கைண்ட் ஆஃப் லாஸ்ட் த கேம். அ ஏன்னா ரொம்ப ஹெவி டிபெண்டன்ஸ் ஆன் அகீல் ஹுசேன் கவ். அவங்க ஜாலியா சரியான பிளானிங். அகீல் ஹுசேன் வந்து 4 ஓவர்ஸ் 35 சும்மா தட்டிக்கலாம். அவருக்கு விக்கெட்டே தர வேணான்ட்டு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னொருத்தரும் குடகேஷ் அந்த குடகேஷ்க்கும் மோட்டி அவருமே கரெக்ட். அவருக்குமே வச்சு செஞ்சாங்க. இங்கிலாந்து வந்து ஐ ஃபீல் தே ஆர் பீக்கிங் அட் த ரைட் டைம். நீங்க எல்லாரும் எங்கள பார்த்து சிரிச்சீங்களா? இப்ப பாருங்க நாங்க வந்து இது எங்க டைம் அப்டின்ட்டு காமிக்கிறாங்க கிளியரா. கண்டிப்பாங்க. ஐ தாட் இங்கிலாந்துமே இல்ல. விக்கெட்ஸ் இன் ஹேண்ட் வச்சிருந்தாங்க. அதனால ஒரு வரி கிடையாது. பட் கொஞ்சம் பிஹைண்ட் தி 8 பாலா இருக்காங்களோ அப்படின்னு நெனச்சேன் அந்த 10 ஓவர் மார்க்ல. ஏன்னா அங்கேருந்து ஒரு மாரி 10 ரன் பெர் ஓவர் தேவைப்பட்டுச்சு. ஐ திங்க் யூ ஷுட் நோ பெட்டர். நீங்க கமெண்ட்ரி பண்ணதுனால நான் ஒரு மாரி லீக் மேட்ச்க்கு நடுவுல ஸ்கோர ஃபாலோ பண்ற இதுல இருந்தேன். ஸோ ம். கடைசில நான் போய் பேட்டிங் ஆட்டு அவுட் ஆயிட்டு வந்தோனே கேட்டா 18 ஓவர்ஸ்ல வின்னுன்ட்டாங்க. என்னடா ஆமா. 18 ஓவர்ஸ்ல வின்னா? 2 ஓவர்ஸ் ஸ்பேரா? அந்த மாரி இல்லவே இல்லையே ஈக்குவேஷன் அப்படின்னு இருந்துச்சு. ரொமாரியோ ஷெப்பர்ட வச்சு செஞ்சுட்டா. சால்ட் 30 ரன் ஒரு ஓவர்ல முடிஞ்சிருச்சாங்க. மேட்ச் நீ சொன்ன மாரி 30 ரன்னுக்கா ஒரே ஓவர்ல. இது ஒரு ரிவெஞ்சோ கார்லோஸ் பிராத்வைட் ரிமெம்பர் த நேம் அப்படின்னு சொன்னதுக்கு கரெக்ட். பென் ஸ்டோக்ஸ் போட்ட அந்த ஒரு 2014ல அந்த ஒரு மேட்ச் நடந்தது. பட் ஐ திங்க் இந்த ஒரு ஃபார்ம்ல அ சரியான ஒரு ஒரு டீம் கவ். ஏன்னா பவுலிங்கும் ஒரு மாரி சேர்ந்து வந்து தே ஆர் கமிங் டுகெதர். பேட்டிங் தான் எனக்கு வந்து இந்த மாரி பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்ல உனக்கு வந்து பேட்டிங் ஒன்ஸ் உனக்கு வந்து கலெக்டிவா அவங்க ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, தென் இட் இஸ் கோயிங் டூ பி வெரி வெரி டஃப். ஆண்டர்சன் அன்றே கணித்தார் ஆண்டர்சன் இங்கிலாண்ட சொல்லிட்டாரு நேரா ஃபைனல்ஸுக்கு அமிச்சிட்டாரு. கரெக்ட். நான் வெஸ்ட் இண்டீஸ் சொன்னேன். பட் நம்ம வந்து ஃபில் சால்ட் பத்தி பேசணும், ஜாஸ் பட்லர். பட் பேரிஸ்டோ தான் அங்க அந்த ஒரு இதே மாத்துனாரு. அந்த ஒரு டெம்போவே மாத்துனாரு. பேரிஸ்டோ 48 ஆஃப் 26. ஃபில் சால்ட் அந்த 30 ஓவர் அசால்ட்டுக்கு முன்னாடி பேரிஸ்டோ தான் வந்து விளாசிட்டாரு. அக்ரெசிவா ஆடினாரு. எல்லாம் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவரோட கிளாஸ் இன்ஃபாக்ட் நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளா தெரிய வரல. பட் இந்த ஒரு மேட்ச்ல டெஃபினெட்லி தெரிய வந்தது. யோ கர்ட்டசி. ஆனா இங்கிலாந்து அந்த ஃபார்முலாவை அப் டு த டி ஃபாலோ பண்றாங்க யோ. எவ்வளவு பேர் பேட்டிங் ஆடுறாங்களோ என்ன ஆர்டர் மாத்து என்ன வேணா மாத்து 7 பேட்ஸ்மேன் ஆடினா 7 பேரும் ஒரு இன்டென்ட்டோட ஆட போறோம். முதல் பால்ல இருந்தே அடிக்க போறோம் மோத போறோங்கிற ஒரு இதுல இருக்காங்க. அதுதான் இன்னைக்கு பேர்ஸ்டோக்கு பட்டுச்சு சால்ட்டுக்கு பட்டுச்சு. நாளைக்கு வேற யாருக்காச்சும் படும் அவங்க ஜெயிச்சு கொடுப்பாங்க. சோ இதுதான் ஆடணும். இப்படிதான் 2020 ஆடணும் எனக்கு தெரிஞ்சு. இன்ஃபாக்ட் ஜாஸ் பட்லரும் சூப்பரா கேப்டன் பண்ணாரு. நம்ம ஏன்னா ஒரு கட்டத்துல ஆ, வெஸ்ட் இண்டீஸ் வந்து க்ரூசிங் ஆகலாம் 200. ஒரு ஓவர் வந்து ஹி ஹெல்ட் ஆதில் ரஷீத். ஓகேயா? ஆதில் ரஷீத் ஆ அதுக்கு பதிலா லியம் லிவிங்ஸ்டன் அந்த ஓவர்ல 3 சிக்ஸ் குடுப்பாரு. ரோமன் பவல் அடி நிமித்துவாரு. அவர் பண்ண வேண்டிய வேலை பண்ணிட்டாரு. பட் லாஸ்ட் பால் அவுட் ஆயிடுவார். ரோமன் பவல் அந்த ஒரு ஓவர்ல. ஆண்ட்ரே ரசல் வந்த உடனே ஆதில் ரஷீத கொண்டு கொண்டு வந்தாரு. அவரு பாவம் வந்த 2வது பாலே வந்து தூக்கி அடிச்சு அவுட். சரியான ஒரு ஓவர். அந்த ஒரு ஓவர் வந்து ஐ திங்க் 1 விக்கெட் 4 ரன். அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர்
அடுத்த ஓவர் நிக்லஸ் பூரன் எடுப்பாரு. அதுக்கப்புறம் சாம் கரன் திருப்பியும் வந்து ஒரு சரியான ஒரு ஓவர். அங்கதான் வந்து தே லாஸ்ட் தட் மொமெண்டம். அண்ட் தட் ப்ரூவ் டு பி அ பிக் டிஃபரன்ஸ். ஸோ அந்த விதத்துல இங்கிலாந்துக்கு வந்து ஒரு சரியான ஒரு தொடக்கம் இந்த ஒரு சூப்பர் 8ல. ஸோ மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் மிக விரைவில் வரப்போகுது. ஓகே, I'll see you guys on my next video. Until then, this is Anderson and Raghavan signing off the field. See you. Bye bye.